அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ ஃபிஷன் அக்ரிடெக் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து பேசுகிறேன். நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் ஆட்கள் தேவையை குறைக்கிறதுக்காக நிறைய இயந்திரங்களை தயாரிச்சுட்டு இருக்கோம். அதுபோல் நாங்கள் தயாரித்த ஒரு இயந்திரத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இயந்திரம் தான் இது. என்ன அப்படின்னா சுகர் கேன் சிங்கிள் ரோ பிளான்டர், ஒரு வரிசை கரும்பு நடவு இயந்திரம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிராக்டர் ஆப்ரேட்டட் தான். அதாவது 27 ஹெச்பியிலேருந்து 45 ஹெச்பி உள்ள எந்த டிராக்டரில் வேணால் இது நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபீல்டு ப்ரிப்பரேஷன் ரொம்ப மஸ்ட்டு. என்னென்னா சாயிலோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இது நமக்கு திறனாக வேலை செய்யும். இது வந்து ஒரே நேரத்தில் 4 வேலையை செய்யும். அதாவது அதுவாகவே பாத்தி எடுத்து கரும்பை வெட்டி அதுக்கு பின்னாடி உரம் போட்டு அதுக்கப்புறம் மண்ணை வச்சு அணைச்சிரும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதாவது இது பிடிஓ அட்டாச்மெண்ட்டு. இந்த பிடிஓ ஷாஃப்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் என்னென்னா இது ட்ரே. இதில் வந்து நீங்கள் 100 கிலோ எடை வரைக்கும் கரும்புகளை வச்சுக்கலாம். இதில் எந்த பிரச்சனையும் வராது. இங்கே ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்து உட்காந்தா போதும். ஒரே ஒரு ஆள் உட்காந்து இங்கே இருக்க கரும்பை எடுத்து இந்த ஃபனல் இங்கே கொடுத்துருப்போம். இந்த ஃபனலில் என்ன பண்ணணும்னா கரும்பை வச்சு பிடிக்கக்கூடாது, பிடிக்காமல் அப்படியே விட்டுறணும். அப்படியே விடும்போது உங்களுக்கு ஒரு அடிக்கு கரும்பை வெட்டி அது கீழே தள்ளிடும். அது மூமெண்ட், இந்த இயந்திரம் மூவிங்லேயே இருக்கிறதுனால அது அப்படியே வரிசையாக ஒரு அடிக்கு வெட்டி பின்னாடி விழுந்துரும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் பாக்ஸு. அதாவது இதுக்குள்ளே உரத்தை நம்ம போட்டு வச்சிட்டோன்னா இந்த மிஷின் ஆப்ரேஷன் மூலமாகவே இங்கே உரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழும். இந்த ரெண்டுக்கும் இடையில உரம் விழும். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து மண் வந்து மூடிடும். இவ்வளோதான், சிம்பிளான விஷயந்தான். ஒரு ஆள் டிராக்டர் ஓட்டினா போதும். ஒரு ஆள் இங்கேருந்து கண்டினியூஸாக இந்த கரும்பை எடுத்து கீழே விட்டால் அதுவாகவே ஆப்ரேட் ஆகிக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் மார்க்கர் கொடுத்துருக்கோம். இந்த மார்க்கர் எதுக்காக அப்படின்னா குறிப்பிட்ட தூரத்தில், நமக்கு தேவையான தூரத்தில் 4 அடியோ 5 அடியோ இந்த மாதிரி கரெக்டான வரிசையில் நேராக போகிறதுக்கு இந்த பார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நம்ம வெளியில் இழுத்தோ உள்ள தள்ளியோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து டிரைவருங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் வெட்டும்போது கரும்பு வந்து டேமேஜே ஆகாது. ஏன் அப்படின்னா கரும்பு வந்து வெரைட்டிக்கு வெரைட்டி மாறும். நம்ம மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி கரும்பை துண்டு துண்டாக வெட்டும். ஒரு சில வெரைட்டியில் 3 பட்டு வரும், ஒரு சில வெரைட்டியில் 2 பட்டு வரும். அப்படின்றப்போ நமக்கு டேமேஜ் அந்த அளவுக்கு ஆகவே ஆகாது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஏக்கரில் ஓட்டி டெஸ்ட் பண்ணியாச்சு. லெஸ் தென் 5% மட்டும்தான் நமக்கு லாஸ் ஆகுதே தவிர மற்ற எல்லாமே நமக்கு ப்ராப்பராக வெட்டி விதை போட்டுருது. ஓகே, இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ இந்த மிஷின் செய்கிற வேலையை நம்ம ஆட்களை வச்சு செய்யும் போது எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு ஏக்கருக்கு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் ஆயிரும். அதே இந்த நம்ம மிஷினை வச்சு பண்ணும்போது 3 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 ஏக்கர் வரைக்கும் வேலை செய்ய முடியும். அதே போல் இந்த மிஷின் வந்து ஃபுல்லாக பிடிஓவில் ஆப்ரேட்டட் ஆகுது. அதனால் நம்ம பிடிஓ தூக்கும் போதும் இறக்கும் போதும் ஆஃபில் தான் இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் தூக்குங்க. அதுக்கப்புறம் இறக்கிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் எதுக்காக சொல்கிறோன்னா நம்மளோட சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம மிஷினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. அதாவது 1 வருஷத்துக்குள்ளே இன்டர்னல் டேமேஜ் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா நாங்களே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபீல்டு ப்ரிப்பரேஷன் முக்கியமாக கரெக்டாக இருக்கணும். அதை முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஃபீல்டில் ஆப்ரேட் ஆகிறது நாங்கள் வீடியோ கொடுக்குறோம். அது போக உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வாங்கணுன்னாலும் அல்லது இது விதமாக இன்னும் டீட்டெயில் தேவை அப்படின்னாலும் நாங்கள் ஃபோன் நம்பர் தரோம், அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.